இன்னைக்கு நம்மளோட வெயிட் செக் பண்ணோம் அண்ட் 150 கேஜிஸ். கேஸ் பிரச்சனை எப்படி இருக்கு? நீங்க தான் புதுசான ஜோதி பிரகாசம். குட் மார்னிங். ஏன் சொன்ன கொஞ்சம் வைப்ல இருக்கிறேன்னா, இன்னைக்கு நம்மளோட வெயிட் செக் பண்ணோம். வெயிட் செக் பண்ணிட்டு we need to see what is our progress. இவ்வளவு நாள் பண்ணியிருந்துக்குன்ட்டு, அதனால வெயிட் மிஷினோட வந்திருக்கேன். செக் பண்ணிட்டு சொல்றேன் நான் வெயிட். இன்னும் ஏதோ சாப்பிடல, நான் ஏதோ குடிக்கல, நான் ஏதோ பண்ணல. ஏன்ச்சி ஜஸ்ட் வாஷ் மை ஃபேஸ் அண்ட் கேம் லெஜெண்ட்ஸ். இதை பண்ணுவோம். இந்த மிஷின் ஆகான்னு தெரியல. Wow. 100 kg. போன வாட்டி நம்ம வந்துட்டு அரௌண்ட் 150 கேஜிஸ் ரொம்ப அதிகம் சொல்லிட்டேன். 105 கேஜிஸ் 50 கேஜி சிங்கிள் ஷாட்ல அதான் என்னோட பாடியில இருக்கிறது இதெல்லாம் செத்து போயிட்டு இருக்கும். அதனால ஐ வாஸ் அரௌண்ட் 105 கேஜிஸ். இப்போ we have reduced in 1 week around 5 kgs. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வெயிட் லாஸ் ஈஸியா நடக்கும். அண்ட் பிஃபோர் நான் பண்ணியிருக்க பிரகாரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஈஸியா நடக்கும் வெயிட் லாஸ். ஏன்னா பாடி வந்துட்டு ஈஸியா ஹெல்ப் பண்ணி இப்போ பாடி வந்துட்டு ஒரு மூடுக்கு போயிடும். எப்படின்னா கோஸ்ட் மூட் மாதிரி பாடி ஒரு கோஸ்ட் மூடுக்கு போயிடும். லைக் யூ நீட் டு மெயின்டைன். இப்போ உங்க பாடி வந்து சர்வைவல் மூடுக்கு போயிட்டு இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு காட்டுல இருந்து தானே உள்ள வந்தோம் சிட்டி டைப்ஸ். அப்ப நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சம்மர் டைம்ல வெளியே போயிட்டு வேட்டையாடி இது பண்ணி எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துன்னு வந்து வின்டர் டைம்ல வெளியவே போக முடியாம நம்ம அந்த சாப்பாடை வச்சு நம்ம சாப்பிட்டு இருப்போம்ல. லைக் தட் அந்த மூடுக்கு நம்ம பாடி போயிடும். ஸ்டில் நோ வி ஹேவ் தட் சிம்டம்ஸ் இன் அவர். இன்னும் நம்மளோட ஜீன்ஸ்னால அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம பாடிக்குள்ள இருக்கும். நம்ம பாடி வந்துட்டு இப்ப வின்டர் சீசனுக்குள்ள போயிடும். வின்டர் சீசனுக்குள்ள போயிடுச்சுன்னா இட் வில் பிகம் ஆஃப் இன் சர்வைவல் மோட். உனக்கு வந்துட்டு நீ உன்னோட எனர்ஜி ரொம்ப மெதுவா உன்னையும் ஜாஸ்தி பண்ண கூடாது. பிளஸ் உன் எனர்ஜியை ரொம்ப ஸ்லோவா கன்சியூம் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஃபேட் லாஸ் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாசஸ் எல்லாம் ரொம்ப டிலே ஆகும். அப்போதான் நம்மளுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆயிடுவோம். இது தெரிஞ்சுக்கணும். நம்ம இது தெரிஞ்சுக்கினாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து இதாகும் போது வில் பி நோயிங். இப்ப நான் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 1900 கேலரிஸ் 2000 கேலரிஸ் கிட்ட சாப்பிட்டு இருந்தேன்னா இதுக்கு மேல நான் அதை வந்துட்டு குறிக்கணும். ஏன்னா என்னால அது மட்டும் தான். ஏன்னா நான் நிறைய நடக்கவும் கூடாது, நடக்கவும் முடியறது இல்ல. அதுக்கப்புறமா படுத்துனே இருந்ததாலும் முடியறது இல்ல, உட்காரனாலும் முடியறது இல்ல, நிக்கிறனாலும் முடியறது இல்ல. இந்த சுச்சுவேஷன் இல்ல எக்ஸசைசஸ் அதெல்லாம் வேற பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஆனா இப்ப என்னால எதுவும் பண்ணக்கூடாது இந்த சுச்சுவேஷன். கேட்கலாம் நம்ம டாக்டர் கிட்ட எதனா லைட் எக்ஸசைசஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா பண்ணும் போது பெயின் வருது. அது பேசிட்டு என்னன்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம். அதனால this is also is there if you are going to do a transformation. இது எல்லாமும் இருக்கு, மைண்ட்ல லோட் பண்ணிக்கங்க. எல்லாவும் இருக்கு. அதனால don't get demotivated at all. We need to do. நம்ம எல்லாம் லெஜெண்ட்ஸ், நம்ம பண்ணுவோம். சரி வாங்க, நான் எதுவுமே சாப்பிடல. நம்ம இன்னும் அந்த ட்ரிங்க் கூட குடிக்கல. சியா சீட்ஸ் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் 10 கிராம்ஸ் எடுத்து ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணிட்டு I'll drink it up and I'll போயிட்டு I'll get a shower and I'll come back. Guys, நான் ஜஸ்ட் ஒரு இது பார்த்தேன் இப்போ while I was going to make நான் சொன்ன மாதிரி. அப்போ நான் வந்துட்டு இந்த ஜப்பானீஸ் வாட்டர் வெயிட் லாஸ் சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். லைக் காலைல ஏஞ்ச உடனே பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க சாப்பிட்றக்கே கொஞ்ச நேரம் விட்டு அப்புறமா சாப்பிட்றக்க ஆரம்பிக்கணும். எவ்ரி மீல் பிஃபோர் நீங்க வந்துட்டு 2 கிளாஸ் ஆஃப் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி நீங்க வாட்டர் பிரேக் போடணும். திரும்பி ஒரு 45 மினிட்ஸ் விட்டு சாப்பிட்றக்க ஆரம்பிக்கணும். 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றக்க சாப்பிடணும். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு யூ ஷுட் நாட் டேக் எனி 45 மினிட்ஸ்க்கு தண்ணி குடிக்காம இருக்கணும். அதே மாதிரி நீங்க எல்லா மீல்ஸ்க்கும் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஒரு இது பார்த்தேன் லைட் செக் அவுட். ஸோ தட் வாட் டு ஐ திங்க் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். இந்த வாரத்துல நம்ம அதே ட்ரை பண்ணலாமே. அதான் பார்த்த உடனே தோணுனே 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அது மிக்ஸ் பண்ணி வச்சிட்ட பிறகு ஐயோ நான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஐம் கமிங் அண்ட் ரியலி. ஸோ தட் we are going to do this week ஜாப்பனீஸ் வாங்க பண்ணலாம். 35 கிலோ 70 kgs 35ல இருந்து 36 கிலோ கம்மி பண்றதுல நம்ம 5 கிலோ கம்மி பண்ணிட்டோம். சந்தோஷம் தான். ஆனா நம்மளுக்கு இன்னும் 30 கிலோ இருக்கு. சந்தோஷம் எவ்வளவு பட்டாலும் 30 கிலோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனோம். நம்ம இந்த வாரம் ஜாப்பனீஸ் பண்ண போறோம். ஜாப்பனீஸ் பார்த்து என்ன போகுதுன்னு தெரியல. ஜாப்பனீஸை ட்ரை பண்ணுவோம். பட் கேலரிஸ் நீங்க என்னதான் ஜாப்பனீஸ் தெரப்பி என்னதான் பிரெஞ்சு தெரப்பி ட்ரை பண்ணீங்கனாலும் கேலரிஸ் கம்மி பண்ணி சாப்பிடலன்னா ஒன்னுத்தையும் கொடுக்க முடியாது. ரிமெம்பர் தட் we are going to do calorie deficient. கேலரி கம்மி பண்ணாதான் உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகேவா? வாங்க நான் போயிட்டு அது டிசைன் இருக்கு. I'll go get fresh up and come back. அது எப்படின்னு தெரியல. நான் கரெக்டா குளிச்சுட்டு வரும்போது கரெக்டா எங்க அம்மா வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டா
அவ்வளவுதாங்க. இதுக்கு மேலதான் எனக்கு சப்பாத்தி செஞ்சு தர போறோம், அதான் சாப்பிட போறோம். ஆனா மணிமா செய்தி 5 kg கம்மியா 105 இருந்தல 100 kg கொஞ்சமாவது பண்ணிருப்பேன். டைரக்டா டிமோட்டிவேஷன் இந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் தூரம் சொல்லுவோம். இவங்க கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் தெரியுமா, அதான் நான் பண்ண தப்பு. ஓகே, அதான் நம்ம இப்போ ரெப்பனிங் பண்றோம். 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நாங்க அப்பா சப்பாத்தி செஞ்சு தராங்க. சப்பாத்தி சாப்பிட்டு we are going to start. இன்னும் அங்க வேற போயிட்டு வரணும், எப்படி போறதுன்னு தெரியல. பிளானிங் ஃபார் தட். அங்க நம்ம போவோம், சரிங்களா? ஓகே லெஜெண்ட்ஸ், திரும்ப ரிகவரி கொடுத்தே கொடுக்குறோம். ரெடி ஆயிட்டேன். போய் நம்ம தேரை பார்க்காம எல்லாம் ஓடுற மாதிரிலாம் இல்ல. அங்க ஆல்ரெடி பிரவீன் கிட்ட ஃபோன் பண்ணி தான் என்ன பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ண போறான்னு தெரியல. நம்ம போயிட்டு தேர் கிட்ட போவோம். ஆட்டோல தான் போறேன். ஐம் நாட் கோயிங் டு டிரைவ். திரும்பி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது லெஜெண்ட்ஸ். ஒரு தடவை தப்பு பண்ண மாட்டி அவஸ்தப்பட்ட 1க்கு 2 தடவை இந்த வாட்டி நம்ம சரி பண்ணணும். ஓகேவா? நாங்க போய் ரீச் ஆயிட்டா I'll catch you back. வந்து ரீச் ஆயாச்சு. அன்புக்குரிய புதுசான ஜோதி பிரகாசம் இங்கதான். நீ தானே புதுசா இப்ப யாரா புதுசா மாறிட்டேன்னா எனக்கு தெரியாது. புதுசா மாறலையா? இப்போதைக்கு ஜோதி பிரகாசம் தான். உடைய சீக்கிரம் மாறின உடனே சொல்லுங்க உன்னோட புது கேர்ள் ஃபிரெண்ட் அப்டேட். ஒன்னும் இல்ல, நீ ஜோ என்ன ஜோதி பிரகாசம் மாத்த. இல்ல நம்ம ஒண்ணு இல்ல, ஜோன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. வேணாம், அது நமக்கு ஜோ இல்ல. வேற ஐஸ் கியூப் சொல்லியா இருக்கிறியா? ஐஸ் கியூப் இல்ல, புதுசா இருந்தா பாத்து அது சொல்ல முடியாது. நோ கமெண்ட்ஸ் இப்பயே சொல்லிட்டு நோ கமெண்ட்ஸ். ஏன்னா ஜோலாம் இல்ல. நாளைக்கு எனக்கு எதனா எனக்கு உடம்பு முடியாம எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துன்னு இருக்குன்ட்டு எதனா எங்கன்னா இந்த ரெஸ்ட்ல கிஸ்ட் என்ன இதாச்சுன்னா அதுக்கு எல்லா காரணம் இவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்தவன். உயிர் நண்பன் போது என்னத்துக்கு சாவு உயிர் எடுக்கிறவனே அவன் தான். தட் இஸ் மீ. ஜாப்லெஸ் ஜாப் யூ நோ. ரெண்டு மகாராஜா கழுத்துக்கு அது போல வேணாங்கன்னு சொல்லிட்டு கழட்டிட்டு கழுத்துக்கு போட்டான்னு வச்சுக்கோ. அப்படிதான் சுத்தி இருக்கணும். சரி நம்ம போயிட்டு கிட்ட போவோம். அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனோம். இன்னும் 2 பேர் வரணும். ஒரு மாப்பிள்ள வரணும். ரெண்டுமே மாப்பிள்ள தான் ஆக்சுவலா. அது ஒண்ணு மாப்பிள்ள மாறி ஒண்ணு மாப்பிள்ளையே ஆயிட்டா. நான் சொல்றேன் இல்ல ஒருத்தன் மாப்பிள்ள. ஓகேவா? அது எதுக்கு மாப்பிள்ளான்னு அவனுக்கும் தெரியாது, சரியா? ஆனா மாப்பிள்ள. ஓகேவா? இன்னொருத்தன் அவன் மாப்பிள்ள மாறி அப்படியே அது ரஜினி சொல்லா தெரியுமா சந்திலுக்கு மாப்பிள்ள இவர் தான் போட்டுக்கிற துணி எந்த அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி கிராரியஸ்ல இன்னும் அவன் பேச்சுலர்ஸ் பார்ட்டி தரல. கேட்டா ஏதோ இது பண்ணிட்டு இருக்கான். அது இந்த ஃபுல் அப்டேட் கொடுக்குறோம். பேச்சுலர்ஸ் பார்ட்டி வேற அந்த மாப்பிள்ள. அதுக்கு நான் கேரண்டி அதெல்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற உண்மையெல்லாம் கற்கிறது தான். அதுதான் தட் இஸ் மை ஜாப்லெஸ் ஜாப். இன்னைக்கு நித்யானந்தா மாதிரி டேல கத்துனுங்க. ஏன்னா நித்யானந்தா இப்ப 2-3 வீடியோ பார்த்து தலைவருக்கு வேற ஒருத்தன் வலியறதுக்கு நித்யானந்தா அது சரி. நித்யானந்தா ஸ்பீச் கேளு. சரியா போயிடும். காத்தோட காத்தா பிறந்துரும். அவன மாதிரி லெஜெண்ட் யாரும் இல்ல. நாங்க ரிட்டர்ன் வரோம். எங்கடி உங்களோட ரம்ஜான் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பரா ஆச்சு. தேங்க்ஸ் man. ஆனா சில பேருக்கு வயிறு இருந்துச்சு. நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்டு ஆர்டர் பண்ணி நல்லா இருந்துச்சு. அப்ப புரிஞ்சிச்சு. இப்பதான் சொன்னேன். இப்பதான் மாஸ்டர் அவன் வந்து மறைமுகமா சொன்னான். நல்லா புரியுதா? எப்படி போகுது கடை? நீங்க தான் சொல்லணும். சூப்பரா போகுது. கேஸ் பிரச்சனை எப்படி இருக்கு? நீங்க தான் கேஸ் பிரச்சனையை பத்தி நீங்க தான் சொல்ல வேண்டிய 50% சால்வ் வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நான் உண்மையா போய் சொல்ல கூடாது. நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் கிளியர் ஆயிடும். நார்மலா ஆயிடும். எல்லாம் நம்ம புத்தல ஆறுனால கிளியர் ஆயிடும். இந்த வார்த்தை சொன்னீங்களா ஒத்துக்கிறேன். ஆனா 50% கிளியர் ஆச்சுன்னா பரவாயில்ல. 50% முன்னத்தோட இப்ப வரும். நான் புக் பண்ணி 2 மாசம் கிட்ட ஆகுது மாஸ்டர். என்ன வரல வீட்டுக்கு வந்துரும். அது சிலிண்டர் என்கிற வரணும் டேஸ்ட்ல. ஓகேவா? ஓகே மாஸ்டர். ரெண்டு வரீங்க. ஓகே சூப்பர். மியூசிக் பாடி வருது. ஓகே லெஜெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம பாய்ஸோட லெஜெண்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாம், சில டான்சிங் மூமெண்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் மேரேஜ் பாவா ஒரு மாதிரி டென்ஷன்ல என்னன்னு சொல்லிட்டு அவனை இது பண்ண முடியல. அதுக்கு அவனை வேற மூடுக்கு மாற்றி கொண்டு வந்தானுங்க. ஃபுல் டயர்ட் ஆகிட்டு இருக்கு. I'm going to directly sleep. டேப்லெட்ஸ் இருக்காது போட்டுக்கன்னு. I'm going to directly sleep. I'll catch you back. நம்ம ரிகவரி கொடுத்தே கொடுக்குறோம். ரிகவரி ஆகிறோம். STR மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறோம். ஆல்வேஸ் பி ஏ லெஜெண்ட். ஓகேவா? எப்பவுமே லெஜெண்டாவே இருங்க.